எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொலிட்டிக்கல் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன வருஷம் 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். தமிழில் அரசியல் அறிவியல். இப்போ முதல்ல இது 90 மார்க்கில் 20 வினாக்கள் 1 மார்க் கேட்குறாங்க. நான் 1 மார்க்குக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். மீதி 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க் ஆகட்டும். அதுக்கு உங்களுக்கு கீழே கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அது பிரகாரம் ஒரு வாட்டி புத்தகத்தில் போய் தேடி பார்த்து படிச்சுக்குங்க. இப்போ 1 மார்க் பார்த்துருங்களா? முதல் பகுதியில் 20 1 மார்க்கு. முதல் கேள்வி, கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை. கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை அதிகார பகிர்வு. ஏன்னா அதிகார பகிர்வு தான் மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் எ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல? அதிகார வர்க்கம். Which of the following is not an organ of the government? bureaucracy. அடுத்து மூன்றாவது கேள்வி, 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன? 22. In 1950, how many languages were recognized? 22. அடுத்தது நான்காவது கேள்வி, தேசிய சட்டமன்றம். தேசிய சட்டமன்றங்கிறது என்னது? நாடாளுமன்றம். நேஷனல் லெஜிஸ்லேச்சர் இஸ் கால்ட் தி பார்லிமெண்ட். அடுத்த ஐந்தாவது கேள்வி, இந்த கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஹூ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா? ஜவஹர்லால் நேரு. அடுத்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள். 250 பேர். The maximum strength of Rajya Sabha is 250 members. அடுத்து இந்த கேள்வியில் ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்கு உள்ளது? ஆனந்த், குஜராத். Where is the Amul dairy located? Option D, ஆனந்த் in குஜராத். அடுத்தது சார்க் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம்? டாக்கா. இன் விச் சிட்டி வாஸ் தி சார்க் சார்ட்டர் சைன்டு? டாக்கா. டாக்காங்கிறது எங்கே இருக்குது? பங்களாதேஷோட தலைநகர் தான் டாக்கா. அடுத்து 9வது கேள்வி, இந்த கேள்வி மொதல் பாடத்துலேயே இருக்குது. நீங்கள் மொதல் பாடத்துலேயே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு 12 பாடத்துக்கும் அப்ஜெக்டிவ் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். பார்க்கலினா பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், அதை பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்தோன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. முதல்ல பார்த்தீங்கன்னா இறையாண்மை, அடுத்தது சமதர்மம், அதுக்கு அடுத்தது மதச்சார்பின்மை, அடுத்தது மக்களாட்சி, கடைசியாக தான் குடியரசு. புரிஞ்சுக்கலாம்? ஆப்ஷன் ஆ.
தி ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் சீன் இன் preamble இஸ் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா sovereign, செகண்ட் வந்து சோசியலிஸ்ட், தேர்டு வந்து செக்குலர், ஃபோர்த் டெமோக்ராட்டிக், ஃபிஃப்த்து ரிபப்ளிக். லாஸ்ட் தான் ரிபப்ளிக் வரும். ஓகேங்களா? அடுத்து மக்களவையின் தலைவர் யார்? மக்களவையின் தலைவர் வந்து சபாநாயகர். அதே மாநிலங்களவையாக இருந்தால் துணை குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ இஸ் தி லீடர் ஆஃப் தி லோக்சபா? தி ஸ்பீக்கர். அடுத்து 11வது கேள்வி. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. When was the Public Service Commission, the forerunner of Union Public Service Commission, was first of all set up in India? 1926. அடுத்து 12வது கேள்வி. சர்வதேச சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? சர்வதேச சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் உட்ரோ வில்சன். ஆங்கிலத்தில் படிக்கணும்னா who among the following individuals outlined the idea of the League of Nations? உட்ரோ வில்சன். அடுத்து 13வது கேள்வி. பதிமூன்றாவது கேள்வி. மான்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எது குறித்து உருவானது? ஓசோன் படலம். தி மான்ட்ரியல் புரோட்டோகால் டீல்ஸ் வித் ஓசோன் லேயர். அடுத்து 14வது கேள்வி. இது எல்லாருக்குமே இந்த கேள்வி தெரியும். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 பேர். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 234 எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த கொஷின் பேப்பரு தமிழ் அருவி வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற கொஷின் பேப்பரும் அங்கேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து 15வது கேள்வி. இந்திய அரசமைப்பின் எந்த பாகத்தில் குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை பாகம் 18. Which part of the Indian Constitution deals with the emergency powers of the President? Part 18, Roman letter 18. அதாவது என்னென்ன இருக்குது அதில் நல்லா வச்சுக்கோங்க. 352, 356, 360, 365 இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்ட் 18 தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் நேரு அவர்கள். ஹூ இனிஷியேட்டட் நான் அலைன் மூமெண்ட்? நாம் நேரு. அடுத்து ஏன்னா சில கேள்விகள் இது ரிப்பீட்டடாக கேட்டாலும் கேட்பாங்க, சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த கேள்வியும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 17வது கேள்வி. எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1937. In which year was the Federal Court inaugurated? 1937. அடுத்து 18வது கேள்வி. உலக சதுப்பு நில நாள் February 2. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே 2 February.
அடுத்து 19வது கேள்வி, மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இந்திய அரசமைப்பு உறுப்பு 262. Which article of the Indian Constitution empowers to settle interstate river water dispute? Article 262. மற்றதெல்லாம் வந்து பிரசிடென்ட் ரூல் 352, அதாவது எமர்ஜென்சி ரூல் 352, 360, 356 இதெல்லாம். ஆனால் ஆர்டிகல் 262 தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். அடுத்து கடைசி கேள்வி, நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. கீழ்வருவவற்றுள் தவறாக பட்டியலிடப்பட்டுள்ளது இளவேனிற்கால கூட்டத்தொடர். மீதி 3 தான் நடக்கும். நிதிநிலை அறிக்கை, மழைக்கால கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர். ஆங்கிலத்தில் சொன்னோம்னா, தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஜென்ரலி ஹோல்ட்ஸ் 3 செஷன்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் பீன் ராங்லி லிஸ்டட் ஆஸ் எ செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்? ஸ்ப்ரிங் செஷன். இதெல்லாம் பாருங்கள், பட்ஜெட் செஷன், விண்டர் செஷன், மான்சூன் செஷனில் இருக்குது. இதில் வந்து ராங் வந்து ஸ்ப்ரிங் செஷன் தான் ராங். இது வந்து 20 1 மார்க்கு. அடுத்து நான் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிறதுக்கு அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அது என்னன்னு தெரில. இதில் வந்து எப்படி கேட்குறான்னா 7 2 மார்க் கேட்குறாங்க. செகண்ட் பார்ட்டில் 7 2 மார்க்கு. 7 2 மார்க்கில் 30ங்கிற நம்பர் வந்து கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி. நான் கேள்வி மட்டும் உங்களுக்கு படிச்சிடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து புத்தகத்தில் தேடிங்க. அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு இடையேயான வேறுபாடுகள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அடுத்து நிலப்பரப்பு அதிகார பகிர்வு என்றால் என்ன? வாட் டு யூ மீன் தி டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்? அடுத்து பூமிதான இயக்கத்தின் நோக்கங்கள். ஸ்டேட் தி மோட்டிவேஷன் ஆஃப் தி பூதான் மூமெண்ட். அடுத்து சங்கரலிங்கனார் குறித்து சிறுகுறிப்பு. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சங்கரலிங்கனார். பிரிக்ஸ் அமைப்பு. எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ்ஸ் பிரிக்ஸ். ஈரவை முறை. வாட் இஸ் கால்டு பைகேமரல் சிஸ்டம். வெண்மை புரட்சி. ரைட் எ நோட். ஒயிட் ரெவல்யூஷன். ஆப்ரேஷன் ஃப்ளட். அடுத்தது அடுத்து பாருங்க, இந்திய ஆட்சி பணி பற்றி சிறுகுறிப்பு. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அடுத்து நீதிமன்ற சீராய்வு. டிஃபைன் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள். விச் ஆர் தி பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அதே மாதிரி ஜப்பான், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், மொத்தம் 7 நாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 5 நாடு தான். ஃப்ரான்ஸ் வராது. இங்கிலாந்து, ஜப்பான், இந்த 5 நாடுகள் தான் வரும். அடுத்து பகுதி 3. 3ல் 7 3 மார்க்கு. அதில் கம்பல்சரி வந்து 40வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி. மக்கள் நல அரசின் சிறப்பம்சங்கள். வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அடுத்து பொதுநல வழக்கின் முக்கியத்துவம். பிரீஃப்லி டிஸ்கஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அடுத்து உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள். ரைட் அபவுட் தி தமிழ் டியாஸ்போரா அக்ராஸ் த வேர்ல்டு. அடுத்தது 34வது கேள்வி பாருங்கள். இது கொஞ்சம் டவுன்லோட். அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைப்பு. ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அடுத்து 35. உலக வங்கியின் 5 அமைப்புகள். வாட் ஆர் த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க். அடுத்து
மாநில அமைச்சர்கள் குழு, ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ். தேசம் மற்றும் அரசு இவற்றிற்குள்ள வேறுபாடு, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் எ நேஷன் அண்ட் எ ஸ்டேட். அடுத்து அகில இந்திய பணிக்கு பணியமர்த்தும் 2 முறைகள், ரைட் அபவுட் த 2 modes ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டு தி ஆல் இண்டியா சர்வீசஸ். அடுத்து ராஜமன்னார் குழுவின் முக்கிய பரிந்துரை, எனுமரேட் தி மெயின் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராஜமன்னார் கமிஷன். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள், வாட் ஆர் தி குவாலிஃபிகேஷன்ஸ் டு பிகம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அடுத்து 5 மார்க் கேள்வி 7-35, அதாவது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும். இந்திய மக்களாட்சியில் நாடாளுமன்ற முறை குறித்து விரிவான விளக்கம், அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸ்பிளிகேட் பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. அடுத்து பூர்வகுடி சமுதாயங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், எக்ஸாமின் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ். அடுத்து 42வது, கொஞ்சம் டிலே ஆகுது, பட் ஓகே. உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சுன்னா போதும், அது ரிலேட்டடாக, அதாவது எந்தெந்த பாடத்தில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த பாடத்தில் உள்ள 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்குங்க, ஓகேவா. 42வதுல பாருங்கள், சர்வதேச சங்கத்தின் தோற்றம், அதாவது ரைட் அண்ட் எஸ்ஏ எவல்யூஷன் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ். அடுத்து தன் நோக்கத்தில் ஏன் தோல்வி அடைந்தது, டிஸ்கஸ் ஒய் இட் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் இட் பர்பஸ். அடுத்து அல்லது கேள்வி, திருத்த சட்டத்தின் செயல்முறை மற்றும் வழிமுறை, எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட். அடுத்து 43வதுல பாருங்கள், இந்திய உயர்நீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகார வரம்பு மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கும், டிஸ்கஸ் தி ஆர்கனைசேஷன், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்து பசுமை புரட்சியின் தாக்கம், வாட் வேர் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன். அடுத்து மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்களை தீர்ப்பதற்கான இந்திய அரசமைப்பின் அணுகுமுறையை ஆய்வு செய்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸாமின் தி டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அப்ரோச் டு இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்து இந்தியா சீனா எல்லை பிரச்சனை, எக்ஸ்பிளைன் அபவுட் தி இந்தியா சைனா பார்டர் கான்ஃப்ளிக்ட். அடுத்தது பாருங்கள், நிதி ஆயோக்கின் பங்கு பற்றி விவரிக்கவும், டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் நிதி ஆயோக். சார்க் அமைப்பு பற்றி விரிவான கட்டுரை, ரைட் அன் எஸ்ஸே அபவுட் சார்க். அடுத்து தமிழர் அடையாளங்களை வடிவமைப்பதில் சுயமரியாதை இயக்கத்தின் பங்களிப்பு, ஹவு சிக்னிஃபிகண்ட் இஸ் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் சேவிங் தமிழ் ஐடென்டிட்டி. நிதி நிர்வாகத்தின் குறிக்கோள்களை விவரிக்கவும், எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து கடைசி கேள்வி, குடியரசுத் தலைவரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட். ராம்சர் சிறப்பு மாநாடு, ரைட் அண்ட் எஸ்ஏ ராம்சர் கன்வென்ஷன். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த போன வருஷம் கேட்கப்பட்ட, அதாவது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸோட பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மார்ச் 2024. இந்த காணொளி ஒரு முறை பாருங்கள், அது ரிலேட்டடாக என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பாடத்துலேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சமயம் இதை பார்த்துக்குங்க. நன்றி.